அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். பொதுவாக ஈவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட் தான் இப்போ வந்து செல்லிங்கில் பீக்கில் இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோவில் நான் இதை தான் சொல்கிறேன். ஆனால் அதே டைமில் டவுட்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. பிகாஸ் ஈவி வாங்கினா பேட்டரி ஃபெயிலியர் ஆகுமா, ரேஞ்சு இருக்குது எப்படி இருக்குது, அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து இன்னுமே வந்து அவ்வளோ வந்து ஒரு கேரண்டியாக சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பழக்கப்படலை. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு டைமும் ஈவி ரிவ்யூவை நான் டெடிக்கேட்டடாக உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏத்தரில் வந்து ரிஸ்டா ஜி வேரியண்ட் அதான் இருக்கிறதுலே டாப் மாடல் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோ ஒரு ரிவ்யூவோ அந்த மாதிரி கிடையாது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட வீடியோ, ஒரு யூசர் ரிவ்யூன்னு நம்ம சொல்லலாம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் தான் ஆச்சு. பட் நிறைய கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்காரு. ஸோ யூசர் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஈவி ஸ்கூட்டர் மட்டும் இல்லை, எல்லா பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸோட கண்டென்ட் நம்ம சேனலில் வரும். அது போக எப்பயும் போல் உங்களுக்கு கார் கண்டென்ட்டு டூ டேட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஏத்தர் ரிஸ்டா ஜி அதோட ஓனரை வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். மிஸ்டர் விமல் ப்ரோ, வாங்க. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். நீங்கள் ஓகே, நல்லா இருக்கேன். ஏத்தர் ரிஸ்டா ஜி ஆக்சுவலி நானும் டிவிஎஸ் ஐக்யூப் தான் யூஸ் பண்ணுறேன். நியூ இயர் அப்போ அந்த ஐக்யூபோட ரிவ்யூ போட்டோம். மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. பிகாஸ் நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஏத்தர் ரிஸ்டா எப்போ வாங்கினீங்க? மார்ச்சில் வாங்கினேன், மார்ச் 2025. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க? 22,500 கிராஸ் பண்ணியாச்சு. 22,500 கிட்டத்தட்ட இந்த ஒரு 11 மாதத்தில் மேசிவான கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கீங்க. பிகாஸ் ஈவியில் எவ்வளோ, பெட்ரோல் வண்டியில் எவ்வளோ கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பட் சூப்பர். இந்த ஏத்தர் ரிஸ்டா டாப் மாடல் இதோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஒன் வேர்டில் சொல்லுங்கள். மற்ற ஈவிஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லிடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. பட் சோதனைகள் ஏதாவது இருக்குதா பின்னாடி? இருக்குது, அதுவும் இருக்குது. இல்லாமல் இருக்குங்களா? கண்டிப்பாக. ஈவினாலே பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏத்தர் ரிஸ்டா ஜி வேரியண்ட் இருக்கிறதுலையே டாப் வேரியண்ட்டுங்க. அந்த டைமில் என்னென்ன வேரியண்ட் இருந்துச்சுன்னு ப்ரோ கிட்ட கேட்போம். ப்ரோ, இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது 2025 மார்ச்சில். அந்த டைமில் ஏத்தர் ரிஸ்டாவில் என்னென்ன வேரியண்ட் அவைலபிளாக இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போது? ரிஸ்டாவில் வந்து ரெண்டே வேரியண்ட் இருந்துச்சுங்க. ஒன்று வந்து ஜி, இன்னொன்று வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே வேரியண்ட்டு. அதில் வந்து பேட்டரி கிலோவாட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஜியில் வந்து ரெண்டு வேரியண்ட்டு, 2.9 அப்புறம் 3.7 அப்படின்னு சொல்கிற வேரியண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து எஸ்ஸில் வந்து அப்போ வந்து 2.9 மட்டும்தான் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. எஸ்ஸுக்கும் ஜிக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து அப்போவே கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீனோட வரும், அதில் டச் ஸ்க்ரீன் இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் வாங்கும்போது இதில் வந்து அவங்க டச் ஸ்க்ரீனோட விடலைன்னு நினைக்கிறேன். யா, கிரேட் கொஷின். ஏன்னா வாங்கும்போது அவங்க வந்து டச் ஸ்க்ரீன் எதுவுமே விடலை. அது வந்து ஜாய்ஸ்டிக் வச்சு தான் நீங்கள் வந்து எல்லாமே நேவிகேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்து எங்களுக்கு டச் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏத்தர் சைட்லேருந்து. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஓடி அப்டேட் வேறு அது. ஆமாங்க, ஓடிஏ அப்டேட் பழைய ரிஸ்டாக் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆக்சுவலி அது உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஃபீச்சருங்க. நீங்கள் வண்டி வாங்கும்போது ஒரு ஃபீச்சரே கிடையாது. பட் வாங்கினே ஒரு 6 மாதம் கழித்து ஒரு டச் ஸ்க்ரீன்லாம் கொடுக்குறது, ஐ மீன் அப்டேட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க அன்லாக் பண்ணுவாங்கங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கல. அன்லாக் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைமில். எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு 11 மாதம் தான் ஆச்சு, 22,500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வண்டிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்று வந்து ஸ்டார் சிட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பல்சர் 181 இருக்குது. ஓகே, அது எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க அந்த வண்டி? ஸ்டார் சிட்டியில் வந்து 1 லேக் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. அப்போ 1 லேக்குங்களா? ஆமாங்க. ஓகே. அதே மாதிரி வந்து பல்சரில் வந்து ஐ திங்க் 44,000 வந்து அதுலேயும் கிராஸ் பண்ணியாச்சு. ஆன் அன் ஆவரேஜாக ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டருங்கிறது ஐசி இன்ஜின்லாம் ஆல்ரெடி ஓட்டியாச்சுங்க. ஆமாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. எப்படி இவ்வளோ கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது? என்ன மாதிரி நீங்கள் பர்பஸ்க்கு இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணல? இல்லை, என்னோட ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் கம் சர்வீசஸ். எனக்கு வந்து பர் டேக்கு வந்து 80 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆவரேஜாக 80 கிலோமீட்டர்ஸ் போயிடுவேன். சம்டைம்ஸ் வந்து 200 கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ். நான் இந்த வண்டி வச்சு ஊட்டி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேங்க.
மாசிவான ஒரு விஷயம் தான். ஓகே. நீங்க எப்படி வந்து ஒரு ஐசி இன்ஜின்லேருந்து ஏன்னா நீங்க கிலோமீட்டர் ஜாஸ்தியா சொல்றீங்க. அந்த டைம்ல ஈவினாலே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்சோட ஆன்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ! எடுத்துட்டு போய் பாதியில நின்றுச்சுன்னா என்ன பண்றது? அந்த மாரி ஒரு கேட்டகரி வந்து இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. பட் நீங்க அந்த ஸ்விட்ச் ஆனீங்க தெரியுங்களா? அந்த ஒரு பாயிண்ட்ல. எது வந்து உங்கள வந்து ஓகே ஒரு ஈவிக்குள்ள போலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் குடுத்தது வந்து எப்படி? நெறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டோட புஷ்ஷும் வந்து கேள்விப்பட்டேன். இந்த மாரி வந்து ஈவிஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறையா புஷ் இருந்தது. அதனால சரி நாமளும் வந்து ஐசி இன்ஜின்லேருந்து ஒரு ஷிஃப்ட் ஆகலாம். ஓ ஈவிக்கு போகலாம். ஈவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நாம மத்தவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதோட, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிக்கலாம். நாம வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈவிக்கு வந்து ஸ்விட்ச் கொஞ்சம் ஆனேன். துணிஞ்சு தான் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லணும் அந்த யாஹ்! டைம்ல. ஏன்னா கண்டி இப்போ கூட ஒரு அளவுக்கு தெரிய வருது. ஏன்னா நெறைய ரோட்ல பார்க்குறோம், யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் அத பத்தி கருத்துக்கள் தெரிய வருது. பட் நீங்கலாம் அந்த டைம்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்னுமே கம்மியா தான் ஆமா. இருந்துச்சு. இன்னும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஷோரூம்ஸே கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப தான் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதே ஓகே. மாரி ஸ்டேஷன்ஸும், சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குங்க. அது ஆக்சுவலி ஒரு இப்போ நல்ல விஷயம். நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். யாஹ்! ஏத்தர பொறுத்தவரைக்கும். ஆமாங்க. ஓகே. இன்னொரு கேள்வி. சொல்லுங்க. ஒய் ஏத்தர் ரிஸ்டா ஜி? ஏன்னா அந்த டைம்ல மார்க்கெட்லயும் ஈவி இருந்துச்சு. இப்ப நெறையவே இருக்கு. அந்த டைம்லயும் இருந்துச்சு. ஒரு 1 இயர்க்கு முன்னாடியும் இதுல இருக்கிற ஒரு 80% ஆஃப் ஈவி வெஹிக்கிள் அப்பயும் இருந்துச்சு. ஆமா, இருந்துச்சுங்க. நான் வந்து 2 கம்பெனிஸ் வந்து என் மைண்ட்ல அப்ப வந்து ஈவிக்கு போம்போது ஃபிளாஷ் ஆனது. ஒண்ணு வந்து ஓலா, இன்னொன்னு வந்து ஓலாவா? ஓகே. ஆமா. ஓலா இருந்துச்சு. அப்புறம் ஓலா, அப்புறம் ஏத்தர் 2 மேல ட்ரஸ்ட் இருந்துச்சு. டிவிஎஸும் இருந்துச்சு. அது டிவிஎஸ் ஏன் போல அப்படிங்கிறத நான் சொல்றேன். அ மெயின் ரீசன் என்னன்னா, சார்ஜிங் ஸ்டேஷனுக்காக தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணது 2மே. ஓலால கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருந்துச்சு அப்போ. ஓகே. ஓலாவோட ரெப்புடேஷன் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதுக்கு ஆக்சுவலி இப்பயுமே இப்ப ரொம்பவே இல்ல. இல்ல இதுக்கு இப்பவாவது கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ ஓகே. வந்து ரொம்ப மறைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன போலாம் அப்படிங்கும்போது, ஏத்தர் இருந்துச்சு. எனக்கு ஏத்தர் மேல கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போய் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, 450X மாடல் இருந்துச்சுங்க. ஓகே. அதுதான் வந்து லைவ்ல இருந்துச்சு. ஏன்னா நான் போனது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர்ல. ஓகே. 2024ல வந்து நான் போய் பார்த்தேன். ஓகே. நீங்க போனது கிட்டத்தட்ட 2 1 வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. 1 வருஷத்துக்கு 1 முன்னாடி. ஆமா. வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது, ரிஸ்டா கிடையாது அப்போ. ஆமா. 450X மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ வந்து அனௌன்ஸ்மென்ட் சம்திங் ஏதோ பண்ணியிருந்தாங்க. சரி ரிஸ்டா எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சரி இது போய் ஆப்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நீங்க இந்த வண்டியோட ஒரு பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு என்னலாம் நல்லபடியா வந்து பூர்த்தி பண்ணுச்சு? ஓகே. நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க ஒரு ஈவிக்கு போறீங்க அப்படின்னா, மெயினா என்ன பார்ப்பீங்க? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரேஞ்ச் தான் பார்ப்பேன். நான் ரேஞ்ச் இந்த வண்டியிலயும் பார்த்தேன். ஓகே. ரேஞ்ச் வந்து 105 குடுத்துருந்தாங்க. ஜிப் மோட்ல. அப்புறம் வந்து ஸ்மார்ட் ஈக்கோல வந்து 125 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் ஆக்சுவலி வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதுன்னா ஒரு ஈகோ தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமா. ஈகோவோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ கிடையாதோ 125னா அதுதான் 125 புஷ் பண்ணுவாங்க. எஸ். ஆமா. அதே மாரி வந்து ஜிப்ல வந்து 105 சொல்லியிருந்தாங்க. ஓகே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே இவங்க வந்து ரவுண்ட் ஆஃபா நமக்கு ஒரு 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கிடைக்கும். இப்போ தேவைப்படும். நான் வந்து இங்க கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போயிட்டு வரேன்னா, 40 வரக்கு 80 போயிட்டு வரக்கு 80 40, 40, 40 80 பேலன்ஸ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். எங்க போய் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில எடுத்தேன். ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேங்க. அப்படிங்களா? யாஹ்! ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்ற ஜிப் மோட்ல மேக்ஸிமம் ரேஞ்சா எவ்வளோ கிடைச்சிருக்கு? நான் ஜிப் மோட்ல வந்து க்ளோஸ் டூ 125, 130 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ரேஞ்ச் ரேஞ்ச். ரியல் டைம் ரேஞ்ச் சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் மோட்ல நான் சொல்றது வந்து ரியல் டைம் ரேஞ்ச். இதுல காமிக்கிற டேஷ்போர்ட்ல காமிக்கிற ரேஞ்ச் கிடையாது. ஓ! ரியல் டைமா 125 டூ 130 வந்து சாலிடா கிடைக்குது. பட் ஏன்னா காமிக்கிறதே எப்படி நீங்க அதுக்கேத்த மாரி ஓட்டுவீங்களா? நார்மல் டிரைவிங்கா? அதுக்கேத்த மாரி சில டெக்னிக்ஸ் இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்குங்கிற சில டெக்னிக்ஸ் இருக்கு. ரீஜெனரேஷன் அந்த மாரி ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. நாம போறது வந்து ஸ்லோவா ஆக்ஸலரேட் பண்ணணும். அந்த மாரி சில 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 டெக் யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. மக்களே நீங்க யாராவது ஏத்தர் ரிஸ்டா ஜி வேரியன்ட் யூஸ் பண்ணிட்டு உங்க டிவிஎஸ் சாம்ப் வந்து 50 தரனா ஏன் டிவிஎஸ் சாம்ப் 50 தரலைங்கிற மாதிரி கேட்காதீங்க. பட் அது வந்து ஓட்டுறதுக்கான டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங் தாங்க எல்லா வண்டியுமே பொறுத்த வரைக்கும். இந்த வண்டின்ட்டு இல்லை பெட்ரோல் வண்டியாகட்டும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங் தான். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து டெக்னிக்கல் தான். டெக்னிக் இருக்கு. பட் ஆனால் சொன்ன ரேஞ்சை வந்து அச்சீவ் ஆனதே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா ஒரு எனக்கு ஈவி வண்டியில் மேஜராக ரேஞ்சு தான். அந்த ஆமா. ரேஞ்சு தான் என்னங்கிறது பேசும். அதை தாண்டி தான் மித்த ஃபீச்சர்ஸ் எல்லாம். பட் அது பூர்த்தி பண்ணதுன்னா ஏத்தர் வந்து அந்த இடத்துல வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோமோ அது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தர் நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே ஓகே. மாரி டெலிவரி எனக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகேங்களா?
அது ஒன்று தான். மற்றவங்களுக்கு வந்து ரேஞ்சு கிடைக்கல அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஆக்சலரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்களோட ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த இஷ்யூ வரும் உங்களுக்கு. மெயினாக இந்த சில சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து நல்லாவே கிடைக்கும். ஓகே. அடுத்த பாசிட்டிவ். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னா, இதில் வந்து கூகுள் மேப்ஸ் இருக்குங்க. ஓ, இன்பில்ட்டாவே எம்பெடட் சிம் இருக்கு. ஆமாம், இன்பில்டாவே உங்களுக்கு வந்து கூகுள் மேப்ஸ் இருக்குது. நீங்கள் லொக்கேஷன் எங்கே வேணால் போட்டுட்டு போகலாம், தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அது இப்போ டச் ஸ்க்ரீன் வேற கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஈஸியாக இருக்குங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மொபைல்லேருந்து நாங்கள் புஷ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் இதிலே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு எங்கே போகணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் தொட்டிங்கனாவே அந்த லொக்கேஷன் வரும். அதுலேருந்து நீங்கள் எப்போ கூகுள் மேப்ஸ் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம், நார்மலாக யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அடுத்த பாசிட்டிவ்ஸ். பாசிட்டிவ்ஸ் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ் இந்த ஏத்தர் அப்படிங்கிறது ஏன்னா வந்து. டூ வீலர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சார்ஜிங் நெட்வொர்க்ஸ் வந்து இந்த பிராண்டில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. டு பி ஹானஸ்ட், நான் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஸ்பான்சர்டு வீடியோவோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனோ கிடையாது. பட் ரியாலிட்டியில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஏத்தர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஏத்தர் அண்ட் விடா. வீடா ஆக்சுவலி அவங்க 2 பேர் மட்டும் கொலாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஏத்தரில் வந்து ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஓகே. ஆனால் Shares. பின்னும் ஒன்று தான் ஆக்சுவலி சார்ஜிங் ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி வந்து ஏத்தரோட பின் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பிஎஸ்ஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஆக்சுவலி யூனிவர்சலாக ஒரு பின் இருக்கணும். இப்போ ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க. ஓலாலேயே கூட வேற பின் தான் கொடுத்துருக்காங்க. ஓலால வந்து உங்களுக்கு 6 பின் வரும். அந்த மாதிரி பின் டைப் வந்து மாறுது. ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கு மாறும்போது என்ன ஆகும், அதுக்கான சார்ஜிங் நெட்வொர்க்கை அவங்க புதுசாக உருவாக்கினா மட்டும் தான் நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஏத்தரும் ஹீரோவும் பண்ண விஷயத்த வந்து உண்மையாலேயுமே சொல்கிறேன், ஈவி யாராவது வாங்க போகிறீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஏத்தர் வாங்கிட்டு ஹீரோ விடா சார்ஜிங் ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஹீரோ விடா வாங்கிட்டு நீங்கள் ஏத்தர் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஊரெலாம் போட்டாங்க ஆல்ரெடி. ஆல்மோஸ்ட் நான் இப்போது இருக்கிற லொக்கேஷன்லேருந்து மேட்டுப்பாளையங்கிற போகிறேன்னா 3 சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. 5 இருக்குங்க. ஊட்டி அடிவாரத்துலேயும் ஒன்று இருக்குது, ஊட்டிலேயும் இருக்குது. இல்லை, குன்னூரில் இருக்குது. குன்னூர்லேயே இருக்குது. குன்னூரில் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஸ்டாப் ஒரு டிரைவ் எடுத்துடலாம். ஏன்னா எவ்ரி 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்கூட்டரில் உட்காந்து யாருனாலையும் ஓட்ட முடியாது. ஏன்னா பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னொன்று அந்த வண்டி அவ்வளோ கேட்டகரி அதுதான். நீங்கள் லாங் போகணும்னா அது கேட்டகரி வேறு. ஒவ்வொரு வண்டிக்கான தன்மை இருக்குது. அந்தந்த வண்டியில் அந்தந்த ரேஞ்சுக்கு. ஆனால் ரியாலிட்டியில் பாருங்கள், நம்ம இந்த வண்டி எடுத்து 40-50 கிலோமீட்டர் போனோடனே ஒரு டீ பிரேக் ஆச்சு எடுத்து கண்டிப்பாக எடுக்கணும். ஆமாம், ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ஒரு சின்ன சார்ஜிங் போட்டுக்கலாம் நீங்கள். ஆமாம். அதனால் அந்த கேட்டகரிக்கு வண்டி வேறு. பட் இந்த கேட்டகரிக்கான சார்ஜிங் நெட்வொர்க்கும் டெவலப் பண்ணனால இப்போ வந்து இது நான் ஸ்டாப்பாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஃபாஸ்ட் சார்ஜருக்கு உங்களுக்கு 45 to 50 minutes. ஆக்சுவலி ரீசனபிளான, ஆக்சுவலி பெனிஃபிட்டிங்கான ஒரு டைமிங் தான். நம்மளை சிரமப்படுத்தாது. ஏன்னா ஒரு 80 கிலோமீட்டர் போட்டுட்டு ஏதோ சாப்பிட்டோன்னா வண்டி ஃபில் ஆகிடும். மறுபடியும் ஒரு 70-80 கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், சாலிடாக ஓட்டலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்ஸ் வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. டெவலப் பண்ணுறதுல வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து ஏத்தரோட பின்னோடவும் வராங்க. அதை ஏத்தரோட கிரிட்லேயே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூனிவர்சலாக ஒரு பின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம். ஆக்சுவலி இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மேட்ருன்னு சொல்லிட்டு ஒரு ஈவி பைக் இருக்குது. கியர் ஆமா, சிஸ்டமோட yeah. விட்டுருக்காங்க. நல்லா கொஞ்சம் எந்துவாக இருக்கணும்னு சொல்லி ஈவி வண்டி என்ஜாய் பண்ணி ஓட்டுறது கியர் சிஸ்டமோட விட்டுருக்காங்க. அந்த வண்டியோட பின் ஆக்சுவலி ஏத்தரோட பின் ஆகுது. பட் அவங்க ஸ்டில் அந்த சாஃப்ட்வேர் கொலாபரேஷன் இன்னும் ஆகலை. பட் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் உங்களோட பின் போட்டுக்கலாம். அந்த யூனிவர்சலான ஒரு கனெக்டிவிட்டி ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகும். காம்படிஷன் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து எதில் காம்படிஷன் அதிகமாவாங்க அப்படின்னா மெயின்லேயே வந்து ரேஞ்ச் அண்ட் சர்வீசஸில் வந்து அதிகமாவாங்க. ஒரே யூனிவர்சல் பின் வந்து யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் பயம் இல்லாமல் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு பயம் பீப்புளுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சுங்க, நம்ம ஈவிக்கு போகலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு 1 year பேக் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோட்டில் ஒரு போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 2 வண்டி தான் ஈவியாக இருக்கும். இப்போ 10 வண்டி போகுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வண்டி ஈவி வந்துருச்சு. ஆமாம், ஈவி வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகிட்டாங்க உள்ள. பட் இன்னும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். பிராண்ட்ஸில் எல்லா பிராண்ட்ஸ்லையும் எல்லா பிராண்ட்ஸ்லையும் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்போ வந்து அதிகமாக பர்ச்சேஸ் ஆகுறாங்களோ டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. ஓகே, அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னா உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ். ஐ திங்க் 34 லிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஸ்டோரேஜ். ஓகே. என்னோட ஒர்க்குக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டோரேஜ். ஏன்னா நான் வந்து ஒரு 2 பேக்கையே வந்து உள்ள
அடக்கிடலாம். என்னோட ஒர்க்கில் இருக்கிற 2 பேக்கையும் வச்சுக்கலாம். முன்னாடி வந்து உங்களுக்கு நல்ல பெரிய கம்பார்ட்மெண்ட். ஆமாம், பார்த்தாலே நல்லா வைடராக, நீ ஸ்பேஸும் ஜாஸ்தி, ஆமாங்க. நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஆமாம், ஜாலியாக உட்காந்துட்டு ஜாலியாக போகலாம். கொஞ்சம் அதே ஃப்ரீயாக மாதிரி போகலாம். இப்போ வந்து 2 பேர் போகிறோம் அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு பேக் பேக் ரெஸ்ட்டும் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துட்டும் போகலாம். ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஷயத்தில். இந்த வண்டியில் அந்த விஷயம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே, வேறு ஏதாவது பாசிட்டிவ்ஸ் இருக்கா இல்லை அடுத்தது? பாசிட்டிவ் வந்து இந்த மிரர். ஓ. மிரர் சைஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. நான் வந்து என்கிட்ட 2 ஐசி இன்ஜின் இருக்குன்னு ஐசி வண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்லங்க. இந்த வண்டி ஓட்டிட்டு அந்த வண்டி ஓட்டும்போது மிரர் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. விசிபிலிட்டி கிளியராக, விசிபிலிட்டி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குது. ஆமாம், இதில் வந்து எனக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி பெருசாக இருக்கிறதுனால இது ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு தெரியல. வேற வண்டிக்கு மூவ் ஆகும்போது தான் ஓகே, எனக்கு அந்த வண்டியில் மிரர் வந்து கம்மியாக சின்னதாக இருக்கு. கன்ஜஸ்டடாக இருக்கிற. ஆமாம், தெரியுது. Okay. பின்னாடி யார் வராங்கங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா கம்பெனிஸும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டியான இருக்குது. இதுலேயும் டிமெரிட்ஸ் இருக்குங்க. இல்லை டிமெரிட்ஸ். அதான் கிளைமேக்ஸ் போயிடும். ஏன்னா மெயினான விஷயம் அதுதான். ஏன்னா ஆமாம். காலைன்னு தான் மாலைன்னு இருக்கிற மாதிரி எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் சில பலது எல்லாத்தினாலையும் எல்லா வண்டியும் பூர்த்தி பண்ணிடாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற இந்த வண்டியில் என்ன நெகட்டிவ் எனக்கு வந்து பெல்ட் வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவாக இருக்குது. சவுண்டு வரும் பெல்ட்டில். விஷயங்கள்? மாலையில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுண்டு ரொம்ப வரும். ரெயின் டைமில். ரெயின் டைம்லேயும் வரும். கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பட்டாலும் சவுண்டு வரும். கீச்சு 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 கீச்சுன்னு கொஞ்சம் சவுண்டு பெல்ட் வரும். நாய்ஸ் வந்து இரிட்டேட்டிங். ஆமாம், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி யாராவது ஏத்தர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த சவுண்டு வந்துச்சுனாவே கண்டுபிடிச்சிருவாங்க ஏத்தரில் தான் போகிறாங்க அப்படின்ட்டு. ஆமாம், ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த ஸ்வைன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஆமாம், பட் அது சேஃப்டி ரீசன்ஸ்க்கு ஓகே. பட் ஆனால் ரொம்ப நேரம் ஓட்டுறவங்களால கேட்க முடியாது. அதே மாதிரி இந்த பெல்ட் டிரைவில் இருக்கிற இஷ்யூ என்னன்னா எப்போ கட் ஆகும்னு வந்து யாருனாலையும் சொல்ல முடியாது. ஓகே, செயின் டிரைவ் மாதிரி உங்களால். ஒரு சாலிடான ஒரு ஹோப் இருக்காது. ஆமாம், பட்டு இப்போ டபுள்ஸ் போகிறோன்னா எங்கே மேட்லலாம் கண்டினியூ ஏற்றிட்டு இருக்கோன்னா கட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு கட் ஆயிருக்கு அப்படி இது வரைக்கும்? இது வரைக்கும் எனக்கு கட் ஆகலை. 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க கேரண்டீடு கொடுத்துருந்தாங்க. சர்வீஸுக்கு கொடுக்கும்போது 19,800ல கொடுத்தேன். அப்போவே அவங்க வந்து போயிடுச்சு அப்படின்னாங்க. அவங்களே வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கு எந்த சார்ஜஸுமே அவங்க பண்ணலை. பட் இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான். ஏன்னா அந்த பெல்ட்டுக்கு கொடுத்துருக்க பீரியாடிக்கில் மாற்றிட்டாங்க போது ஹோப்ஃபுல்லி குட் திங். நெக்ஸ்ட் வேற என்ன? வேற நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் இல்லை. பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொடுக்குற ஏன்னா பவர் ஆக்சுவலி இதுக்கு வந்து கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு. ஆமா. ஏன்னா ஏத்தர் 450Xல இதே பெல்ட் டிரைவ் தான். யா பட் அவங்க அதில் நீட்டாக டிஸ்க் பிளேஸ் பண்ணி அந்த காம்பேக்ட் கரெக்டாக இருக்கு. பட் ஆனால் இதில் கொடுக்கல. கொடுக்கல. இதுல கொடுக்கல. இதுலயும் வந்து பவர் இருக்கு. பவர் இல்லாமல்லாம் கிடையாது. பவர் வந்து நல்ல பவர் இருக்கு. யாராவது தெரியாம வந்து புதுசா இருக்கிறவங்க எடுத்து அழுத்திட்டாங்கன்னா நல்லா இழுத்துட்டு போயிடும். அதனால கண்டிப்பா வந்து டிஸ்க் அந்த பிரேக்ஸ் ஏத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷார்ப்பியான பவர் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஓலாவும் கொடுத்தாங்க. பட் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாடிக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் ஆமாங்க. ஏத்தர் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு ஆமா. நினைக்கிறேன். இந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஓகே, பெல்ட் தான் நெகட்டிவ். பெல்ட் வந்து நெகட்டிவ். எனக்கு பிரேக்கும் நெகட்டிவ். பிரேக் ஏன்னா வந்து பிரேக் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க். சவுண்டு வரும். அது வந்து ட்ரம் பிரேக்காக இருக்கிறதுனால மழை காலத்தில் சவுண்டு வரும். அதுவும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. அதையும் வந்து டிஸ்காக கொடுத்துருக்கலாம். மேபி ஒரு கொடுத்துருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 3000 ரூபா அதிகமாக இருக்கும். இல்லை 2000 இல்லை 4000 அதிகமாக இருக்கும். கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, வேற ப்ரோ வேற எதாவது இருக்கா? வேறனா இது கூட வந்து சில ஆக்சசரிஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். Okay. ஒன்று வந்து மொபைல் சார்ஜர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகே, அது எங்க ஃபிட் பண்ற மாதிரி? அது வந்து உள்ள ஃபிட் பண்ணுற மாதிரிங்க. உள்ள ஆக்சுவலி போர்ட்டபிள் ஸ்டோரேஜ்ல நம்ம வந்து சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, அது பர்ச்சேஸ் பண்ணி 1 டே தான் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்ப கொண்டு போய் ஷோரூமில் கொடுத்தேன். எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஓகே. அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்போவே கொடுத்தாங்க. கொடுக்கலன்னு இல்லை, கொடுத்தாங்க. அதுவும் போட்டேன். அதுவும் 1 டே தான் ஒர்க் ஆச்சு. குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. குவாலிட்டிஸ் வந்து அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு வெஹிக்கிள் குவாலிட்டியில உங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது. வெஹிக்கிளில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. த்ராட்லிங் நாய்ஸ், இந்த பேனல் கேப்ஸ், இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ், fit குளிர and அந்த finish தடதட எல்லாமே சவுண்ட் அதெல்லாம் எதுவுமே எதுவுமே கிடையாது. வண்டி Good, எல்லாம் good. நல்லா இருக்கு. சில ஆக்சசரிஸ் வந்து ஏத்தர் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து சிலது சரியில்லை. ஏன்னா வண்டி ஒரு நல்ல வண்டியாக கொடுத்துட்டு ஆக்சசரிஸ் ரொம்ப மோசமாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டிக்கு வர இம்ப்ரெஷன் வந்து ஆக்சசரிஸில் உங்களுக்கு போயிடும். கண்டிப்பா அபியூஸா. ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் ஆகிடும். நான் சொல்லியிருக்கேன், ஏத்தர்லேயும் சொல்லியிருக்கேங்க, ராஜ்துரைஸ்லேயும் வந்து நான் பட் சொல்லியிருக்கேன். அவங்க அதை வந்து இது பண்றாங்களாங்க, எடுக்கிறாங்களா அந்த யா அவங்க வந்து சர்வீசஸ் வந்து என்ன கவனிப்பு இஷ்யூஸ் இருக்கு. இல்லை, வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறாங்க. என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு சில டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ரேட் ஆகும். ஆனால் வந்து அவங்க சொல்கிறது அவங்க சைட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கும் போது எங்களுக்கு புரியுது. ஓகே இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வண்டியில் எந்த குறையும் கிடையாது. ஓகே,
பட் வேற இதுக்கு மேல நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்ல. நெகட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. பெரிய லெவல்ல இல்ல. பெரிய லெவல்ல எனக்கு இந்த வண்டியில எந்த நெகட்டிவ் எனக்கு தெரியல. எனக்கு ஓகே. வந்து என்னோட ஒர்க்குக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ஏத்தர் விஸ்டால உங்களுக்கு மோஸ்ட் ஒரு ஃபேவரைட் ஃபீச்சர்ஸ்னா என்னங்க? எனக்கு வந்து இந்த ரிவர்ஸ் ட்விஸ்ட் வந்து ரொம்ப ஃபேவரைட் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஓகே. எனக்கு வந்து இது ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா நான் ரிவர்ஸ் பிரேக்ஸ யூஸ் பண்ண ட்விஸ்ட்னா மாட்டேன். என்னன்னா, நம்ம வந்து ஆக்ஸிலேட்டர் ஆப்போசிட்ல குடுக்கும்போது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஜின் பிரேக்கிங் மாரி ஆக்ட் ஆகும். யா கரெக்ட்டுங்களா? ஓகே. கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். நான் வந்து பிரேக்ஸே வந்து மோஸ்ட்லி இந்த வண்டியில யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ஒன்லி வந்து ரிவர்ஸ் ட்விஸ்ட் தான். ரொம்ப அக்கேஷனலா சடனா நிறுத்தணும்னா மட்டும் தான் பிரேக்கிங். மத்த ஓகே. டைம்ல வந்து ரிவர்ஸ் தான். அதிலேயே ஸ்லோ பண்ணி குடுக்குது அந்த அளவுக்கு. ஸ்லோ பண்ணி குடுக்குதுங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அது ரீஜன்லயே உங்களுக்கு வந்துருமே. அந்த இன்ஜின் பிரேக்கிங் மாரி வராது. ரீஜன் லெவல் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆமா. அதிலேயே வந்து உங்களுக்கு கிராஜுவலா ஆகும். சார்ஜிங்கும் அதே டைம்ல கெய்னிங்கா இருக்குமே உங்களுக்கு. ஆமா. அது வந்து ரிவர்ஸ் ஜென் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ரீஜென் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க. அத வந்து நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஆனா வந்து அந்த ஃபீச்சர் இருக்கு. அது என்னன்னா, நீங்க ஆக்ஸிலரேட்டர் விட்டுட்டீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்லோ ஆயிடும். பட் அது இருந்தா தானே உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமா கிடைக்கும். ரேஞ்ச் அதிகமா கிடைக்கும். அது வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா வந்து, உங்களுக்கு பெல்ட்ல வந்து டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஓகே. ஆமா. ஏன்னா ஒன்ஸ் ஆக்ஸிலேட்டர் குடுக்கும்போது இப்படி சுத்திட்டே ரொட்டேட் ஆகும். இருக்கும். விடும்போது ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் போறங்காட்டி ஆமாங்க. பெல்ட்டோட தேய்மானம் ஃப்ளக்சுவேட் ஆமாங்க. ஆகி தேய உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சுரும். அந்த டென்ஷன் அதிலேயே இருந்துட்டே இருக்கும். அது வேர் அண்ட் டேர் ஆகுறனால நான் அது குடுக்கல. ஆனா பட் ஆனா எனக்கு இப்போ நீங்க ரீஜன் ஆஃப் பண்ணீங்கன்னா கட கட கடன்னு போயிட்டே இருக்கும். ஆமா. அந்த டைம்ல வந்து இது அடிஷனலா மேனுவலா நீங்க மேனுவலா வந்து நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்குவேன். எனக்கு வேணுங்கும்போது நான் ட்விஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகே. இந்த ரிவர்ஸ் ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவருங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரைட் வந்து இது ஒண்ணு. அப்புறம் வந்து மேப் ஒண்ணு எனக்கு ரொம்ப ஃபேவரைட். ஏன்னா மேப் வந்து நான் நார்மலா வந்து மொபைல்ல நம்ம மேப் பார்த்துட்டு போவோம். நின்னு போவோம். இதுலயே ஆமா. வந்துரும் உங்களுக்கு. எதுவுமே பண்ண ஆக்சுவலி தேவையில்ல. அதுல குடுத்தது கூகுள் மேப் வேற. கூகுள் மேப் வந்து குடுத்திருந்தாங்க. இன்பில்ட் வந்து உங்களுக்கு சிம் இருக்கு. என்ன பிராண்டுன்னு தெரியல. ஆனா சிம் இருக்கு பட் இன்பில்ட்டா. நெட்வொர்க் குடுத்துருக்காங்க. ஆமா நெட்வொர்க் குடுத்துருக்காங்க. அதுல தான் வந்து உங்களுக்கு ஓடிஏ புஷ் பண்றது. அதுக்கப்புறம் லைவ் லொகேஷன் ட்ராக் பண்றது. ஓடிஏவும் நீங்க வைஃபைலாம் குடுக்க தேவையில்ல. இன்பில்ட்டாவே அதுவே ஆமா. டேட்டா அதுல வந்து இருக்கிற எடுத்துக்கும். டேட்டாவே வந்து உங்களுக்கு புஷ் ஆயிக்கும். இது அதனால வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ஆமாங்க. எனக்குமே கேட்கும்போதே நல்லா இருக்கு. இது ஓ! எல்லாமே அந்த ஃபீச்சர் எல்லாம் இதுல இருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த வண்டியில எந்த ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா குடுத்துருக்கலாம்? இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் நல்லா குடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். எனக்கு வந்து மெயினா வந்து பெல்ட்டுங்க. ஓகே. பெல்ட் வந்து சவுண்ட் ஜாஸ்தியா வரும். ஓகே. எனக்கு அது வந்து எப்படின்னா, மழை காலத்துல போனா தெரியும். சவுண்ட் வந்து கீச்சுன்னு வரும். இரிட்டேட்டிங் நாய்ஸ் தான். இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது நெறைய பேர் வந்து நெறைய ஏத்தர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி சவுண்ட் ஜாஸ்தியா வருது. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் அவங்க அதிலேயே தான் குடுத்துட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. ஓகே. 2வது வந்து எனக்கு பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்குக்கு பதிலா டிஸ்க் குடுத்துருக்கலாம். ஓ! மேஜரா நீங்க நெகட்டிவ்ல சொன்னதே தான் இதுவும். இது 2மே கம்பல்சரி அவங்க மாத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டரா கொஞ்சம் இருந்திருக்கும். எனக்கு பெட்டரா கிடைச்சிருக்கும். ஓகே. இது நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆமா. யாராவது ஏத்தர் ரிஸ்ட்டா வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த 2 விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி அ வண்டியில வந்து இவ்வளோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு. வாங்குனதுலேருந்து ஓகே. பட் ஆஃப்டர் த சேல்ஸ் வந்து எப்படி இருக்குங்க? எனக்கு சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸ் வந்து நல்லா தான் பண்ணி குடுத்தாங்க. ஏத்தர் சைட்ல மெயினா இருந்து. சர்வீஸ் தான். அதுதான் கேட்க வரேன். யா சர்வீஸ். சர்வீஸ் வந்து எனக்கு நல்லாவே பண்ணி குடுத்தாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருக்கிற டைம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியும் குடுத்தாங்க. எனக்கு இந்த டைம்ல வண்டி வேணும் அப்டின்னா அவங்க குடுத்துருந்தாங்க. ஓகே. பட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லா குட் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கொஞ்சம் பேட் ஆக்கிடும் அப்டிங்கிற மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சுச்சு. ஆக்சுவலி ஈவி வாங்குற எல்லாத்துக்கும் இப்படி ஒரு சோகமான கதை இருக்குங்கிறது வந்து கண்டிப்பா உண்மதான். இருக்கு. என்ன ஆச்சு அப்டின்னா வந்து ஜான்வரில வந்து வண்டி கொஞ்சம் இஷ்யூஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இந்த ஜான்வரி. யா லாஸ்ட் மந்த். லாஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் வண்டி இஷ்யூ ஆயிடுச்சு. இஷ்யூ ஆன உடனே நான் போய் சர்வீஸ் சென்டர்ல அதே நாள் நான் குடுத்துட்டேன். அ என்னோட மிஸ்டேக்கா இல்ல எப்படின்னு தெரியல. எலி வந்து உள்ள கடிச்சிருச்சு. ஓ! எலி வந்து உள்ள இருக்கிற ஒயரிங் எல்லாத்தையும் கடிச்சிருச்சு. எலக்ட்ரிக் வண்டிக்கு ஆணி வேரே அந்த ஒயர் தான். ஒயர் தான். ஒயர் வந்து ஃபுல்லா கடிச்சிருச்சு எலி. நான் கொண்டு பட் போய் சர்வீஸ்ல கிடைச்சதா? இல்ல உங்க வீட்ல கிடைச்சதுங்களா? வீட்ல கடிச்சிச்சு. குடுக்கலாம் கம்ப்ளைண்ட் ஆச்சு. கம்ப்ளைண்ட் ஆச்சு. என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியல. நான் ஓகே. வந்து கொண்டு போய் ஏத்தர்ல வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. இந்த அட்வான்டேஜ். என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகும். ஓ! ஏதாவது மால் ஃபங்ஷனோ இல்ல மால் ஏதோ ஃபங்ஷன் எரரோ ஏதோ ஆச்சுன்னா, இருக்குன்னா அதுவே காமிச்சு உங்கள வந்து ஷோரூம் வரைக்கும் பக்கத்துல கொண்டு போய் வண்டி விடுற அளவுக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஓ! அப்படி ப்ரோகிராம் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி டைம்ல வந்து நிக்காத மாரி. ஆமா. அது வந்து நல்ல மோட்டருக்கு விஷயம். மட்டும் உங்களுக்கு பவர் போகும். வேற எதுக்குமே பவர் போகாது. நல்ல விஷயங்கள். அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. நான் கொண்டு போய் குடுத்தேன். எலி கடிச்சுமே வண்டி ஓடியிருக்கு. ஓடியிருக்கு. இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அ மெயினான லைன் வந்து அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா மெயினான குடுத்து லைன் வந்து கடிக்கலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது நல்லா ஹெவியா குடுத்துருப்பாங்கன்னு யா நெனைக்கிறேன். மெயினான லைன் கடிக்கல. ஆனா வந்து சில உள்ள போற காம்போனன்ட்ஸ் எல்லாம் கடிச்சு வச்சிருந்தது போல. கொண்டு போய் குடுத்தேன்.
எனக்கு எவ்வளோ நாளில் வண்டி கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பார்ட்ஸ் ஆர்டர் போட்டு அப்படி இப்படி பார்த்தா பார்ட்ஸ் ஆர்டர் போட்டு வரதுக்கு இதுக்கு இந்தியன் மேனுஃபேக்சரிங் தான். ஒரு 10 டேஸ். எனக்கு 20 டேஸ் பண்ணிட்டாங்க. டபுள் ஆயிருச்சு. யா. ஆனால் மேக்ஸிமம் 10 டேஸுங்கிறது 10 அதிகபட்சம். டேஸ். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பொங்கல் வந்து ஒரு 5 டேஸ் ஹாலிடேஸ் வந்துருச்சு. ஓகே. அதுவும் இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு 15 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு இன்சூரன்ஸ்லேயே வந்து அந்த லைனிங் கிட்ட வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல விஷயங்கள். யா. ஸோ மக்களே, இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ் போடும்போது ரேட் பைட்டுக்கும் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிரவுண்டில் தான் பார்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் அவுட்டர்லாம் பார்க் பண்ணுறீங்கிறவங்க இந்த ரேட் பைட்டுங்கிறது போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எதிர்பார்க்காத டைமில் வந்து அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கணும் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் மோஸ்ட்லி வந்து இது ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா வந்து ஈவியில் வந்து எந்த பார்ட்ஸ் போகும் தெரியாது. பார்ட்ஸ் போனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அது போட்டுக்கோங்க. பட் ஆனால் மாற்றி கொடுத்துட்டாங்க. மாற்றி கொடுத்துட்டாங்க. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் தட். பட் என்ன கொஞ்சம் அந்த டிலே தான் எனக்கு டிலே வந்து ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. பட் ஆனால் இன்சூரன்ஸில் பண்ணாங்கட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கல. ஏன்னா அது ஒரு 10K ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ்லேயே வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு அவங்களே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. கேஷ்லெஸ். யா, எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. ஓகே. சர்வீஸ் ரீதியாக இப்போ வரைக்கும் அந்த பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் எல்லாமே பக்காவா. சர்வீஸ்ல எந்த இஷ்யூஸுமே எனக்கு சர்வீசஸ்ல வந்தது கிடையாது. ஜென்யூனாக இருக்குது. யா, ஜென்யூனாக இருக்குது. அந்த டைமிங் சொன்ன டைமிங் கொடுத்துட்றாங்க. ஓகே. இது வந்து நான் சொல்ல, ஏத்தர் யூஸ் பண்ணுறவர் அவர் அனுபவத்தில் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது ஏத்தர் ரிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கருத்துக்களும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இல்லை எந்த ஈவி யூஸ் பண்ணாலுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, ஃபைனலி ஏத்தர் ரிஸ்ட்டா வாங்கலாமா வேண்டாமா? வாங்குறவங்களுக்கு என்ன அட்வைஸ்? நீங்கள் ஏத்தர் ரிஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா வாங்கலாம். நல்ல ரேஞ்ச் வேணும் அப்படின்னா வாங்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி, நல்ல ஸ்மூத்தரான ரைடு வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து நல்லா சப்போர்ட் இருக்குது. மெயினாக அதுதான் வேணும். கண்டிப்பாக அந்த சர்வீஸ் சப்போர்ட் இருக்கிறனால தான் வாங்கினேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குங்க. அதனால நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. ரிஸ்ட்டா வந்து ரொம்ப நல்ல வண்டி. ஓகே. ரிஸ்ட்டாவை தவிர ஈவி வாங்குறவங்களுக்குன்னு ஒரு 1 லைனில் ஒரு அட்வைஸ் கொடுத்துருங்க. ஈவி வாங்கலாம், ஏன்னா பெட்ரோல்லேருந்து இப்போ ஸ்விட்ச் அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துருங்க. ஈவி வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு பெட்ரோல் வண்டியிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஈவி வண்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்ல கம்ஃபர்டபிலிட்டியும் இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே வந்து பெட்ரோல் அடிக்கணும், இல்லை இன்ஜின் ஆயில் மாற்றணும், அதை பண்ணணும், இது பண்ணணும்னு எந்த தொல்லையும் இருக்காது மோஸ்ட்லி. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க, அப்புறம் வந்து எவ்வளோ ரேஞ்சு கிடைக்குதோ அதை எடுத்து ஓட்ட போகிறீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஈவி கொடுக்கும். அது போக நிறைய மிச்சம் பண்ணி கொடுக்கும். பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது நிறைய ஓட்டிங்கன்னா நிறைய மிச்சம் நிறையா ஓட்டினீங்கன்னா மெயினாக இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். நிறையா ஓட்டுனா உங்களுக்கு வந்து மிச்சமாகும். ஏன்னா பேட்டரி வந்து டீக்ரேட் ஆகும் போக போக. அதனால வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஓட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மிச்சம் பண்ணலாம். இல்லை நான் எடுத்துகிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு ஓட்டுவேன் அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் ஐசி இன்ஜின்லேயே இருக்கலாம். 30 கிலோமீட்டருக்கு மேலே, ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈவிக்கு போகலாம். அது வந்து ஏத்தர் சைடில் வந்து தாராளமாக போகலாம். மெயின் ரீசன் வந்து சர்வீஸ் அண்ட் சார்ஜிங். அதனால நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ரிஸ்ட்டா வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரிஸ்ட்டாக்கு போய்க்கலாம். சூப்பர். அதே மாதிரி மக்களே, நீங்கள் என்ன ஈவி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்கள் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் யூசர் ரிவ்யூ பண்ணோன்னா மேலே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் பிளேஸ்க்கே வந்து இந்த மாதிரி ஈவி ஸ்கூட்டர் மட்டும் இல்லை, எந்த வண்டியும் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க, உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணோன்னா அதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் யூசர் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து போடலாம். ஸோ உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரோ, உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஈவி வாங்குற எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் எல்லா யூசர் ரிவ்யூவும் ஏன் கொண்டு வரோன்னா, அனுபவம் பெற்றவங்களுக்கு தான் அதோட பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சுங்கிறது வந்து தெரியும். ஏன்னா நம்ம ஒரு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு வண்டி வந்துருச்சு, இது இப்படி இருக்குன்னு ரிவ்யூவை தாண்டி இதுதான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் கொண்டு வரோம். மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.